அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம், வழிபாட்டு முறையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம். ஜோதிடத்துல காலபுருஷ ராசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 12 ராசிகள் தான் காலபுருஷ ராசி. இந்த காலபுருஷ ராசி 12 ராசியிலையும் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படிங்கிற 3 தன்மையில இருக்கும். இந்த ஆட்சி, உச்சம், நீச்சம் பெறக்கூடிய கிரகங்கள்ல நீச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் அந்த பாவத்தை வளர்ச்சி இல்லாம பண்ணும். உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் அந்த பாவகத்தினோட பலனை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகும். ஆட்சி பெறக்கூடிய கிரகங்கள் சம நிலையில வச்சிருக்கும். அப்படி 3 அங்கீகாரம் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்ல போனா ஒரு மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு மகர லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி, அந்த 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன், 10ஆம் பாவத்துல நீச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். இப்படி 3 தன்மை இருக்கு. ஒரு மகர லக்னம் 10ஆம் பாவமான துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி, ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன், நீச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அப்ப இந்த சனிங்கிற கிரகம் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறுவதனால இயல்பாவே மகர லக்னத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுக்கு அடுத்து காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சனி குலதெய்வத்தையும் குறிக்கும், சனி காவல் தெய்வங்களையும் குறிக்கும். அப்போ ஒரு மகர லக்னத்துக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கு, சரியா தொழில் என்னால ஒரு முடிவெடுக்க முடியல, அல்லது நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு ஒரு வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல தன்னோட குலதெய்வத்துக்கும் தன் குலதெய்வம் கோயில்ல உள்ள காவல் தெய்வத்துக்கும் வழிபாடு செய்யும் போது அந்த தொழில் இருக்கிற பிரச்சனை 100% மறுபடியும் படிப்படியா நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போயிடும். அப்ப அதுல நீச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அந்த குலதெய்வம் கோயில்ல சூரியன் நீச்சம் பெறுவதனால தீப வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த வீட்டுல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த குலதெய்வத்துக்கு அலங்காரம் செய்து, குலதெய்வத்துக்கோ காவல் தெய்வத்துக்கோ அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தோட ஒரு தீபம் வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 100% குறையுங்கிறது தான் அதோட நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவோட முழு பதிவு மாலை யூடியூப் சேனல்ல பதிவிடுறேன். இந்த வீடியோவோட பதிவு நீங்க பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனல்ல குருஜி முருகனுங்கிற யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.